A shuttlecock used for playing on the badminton has a shape of frustum of cone mounted on the hemisphere. The external diameter of the frustum was 5 cm and 2 cm. The height of the entire shuttlecock வந்து என்ன சொல்லிருக்கேன் 7 cm. Find the external surface area அப்படின்னு கேட்கறாங்க. சரி முதல்ல நான் டயக்ராம வந்து என்ன போட்டேன். சரி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஷட்டில் காக்னு சொல்றாங்க. ஷட்டில் காக்கோட இது வந்து என்ன மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு இதை போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி தானே ஒரு ஷட்டில் காக்கோட இது இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கணும் அதையும் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே இது வந்து என்ன இது ஓகே இப்படி இருக்கல என்ன சொல்றாங்க ஷட்டில் காக் யூஸ் ஃபார் பிளேயிங் பேட்மிண்டன் அது ஸ்டேப் ஆஃப் வந்து என்ன ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அதாவது இங்க பாருங்க ஒரு கோணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மவுண்டட் அந்த ஹெமிஸ்பியர் இதுதான் அதாவது கோள வடிவம்னு சொல்லுவாங்க நம்மளோட பூமியோட வடிவத்துல ஹெமிஸ்பியர் இருக்கு ஸோ இது எப்படி சொல்லணும் இப்படி எழுதிக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் அதான் கரெக்டா ஓகேவா. இதுதான் வந்து என்ன ஹெமிஸ்பியர் ரைட்டம். ஹெமிஸ்பியரோட இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா கோன் மவுண்டட் அந்த ஹெமிஸ்பியர் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஸோ இதுதான் வந்து என்ன ஃப்ரஸ்டம் ஓகேவா. இதோட வந்து என்ன எக்ஸ்டர்னல் டயமீட்டர் சொல்றாங்க. இப்ப டயமீட்டர்னா டி ஈக்குவல் டு 5 அப்ப ஆரம் என்ன சொல்லுவோம் 5ல பாதி தானே 2 அப்ப 2.5 தானே வரும். அப்ப என்ன பண்ணுவேன் சோ ஆரம் வந்து 2.5 எழுதிக்கிறேன். அடுத்து 2 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அப்ப இதோட இது வந்து ஆரம் ஓகேவா. சோ இதோட அதாவது இந்த கோன் இருக்குல்ல இதோட வந்து என்ன டயமீட்டர் வந்து 2 அப்ப வந்து என்ன ஆரம் என்ன வரும் சோ 2/2 போடுவோம் கீழே வந்து 1 வரும். அப்ப இதோட ஆரம் வந்து 1 ஓகேங்களா. சரி இப்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா என்டையர் வந்து என்னன்னா இந்த ஷட்டில் காக்கோட ஹைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 7 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஸோ மொத்த என்டையர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 7 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க ஓகேவா. என்டையர் 7 சென்டிமீட்டர் தான். அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் 1 சென்டிமீட்டர் ரைட்டா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர் வந்து வரும் ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. சரி இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப என்டையர் சர்ஃபேஸ் அப்ப எக்ஸ்டர்னல் இந்த இடத்துல ஸோ எக்ஸ்டர்னல் வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு முதல் என்னன்னா இந்த ஃப்ரஸ்டம் இருக்குல்ல அதோட வந்து சர்ஃபேஸ் வந்து என்னன்னா ஏரியா தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து என்னன்னா இந்த ஹெமிஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா அதாவது இந்த ஹெமிஸ்பியர் இதோட வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஹெமிஸ்பியர்னால இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு அதாவது இந்த ஃப்ரஸ்டம் அதாவது இந்த கோன் இருக்கு பாத்தீங்களா இந்த கோனுக்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்னன்னா 5 இன்ட்டு R பிளஸ் R2 இன்ட்டு வந்து எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஃபார்முலா என்ன 2/r² அப்படின்னு வரும் ரைட்டா. இப்ப அந்த R1 R2 இருக்குல்ல இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதாவது இந்த இடத்துல எழுதிக்கிறேன் R1 ஈக்குவல் டு வந்து 2.5 ரைட்டா. R2 வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் 1 வந்து அதாவது இங்க R1 R2 அதாவது இந்த கோனோட இது வந்து R1 எடுத்துக்கிறேன். இந்த ஹெமிஸ்பியர் இருக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா R2 எடுத்துக்கிறேன் ரைட்டா. இப்ப நமக்கு எல் கண்டுபிடிக்கணும். சரி நான் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா இருக்கு இது என்ன அப்படின்னா எனக்கு எல் தான் வேணும்னா சோ இந்த இடத்துல எழுதுறேன் ஓகேவா. சோ எல் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஃபார்முலா √R1 மைனஸ் R2 ஹோல் பவர் ஸ்கொயர் போட்டு இன் பிளஸ் வந்து H ஸ்கொயர் போடும். நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ ஹச்சோட வேல்யூ என்ன நம்ம எதுக்கான எல் கண்டுபிடினா இந்த ஃப்ரஸ்டோட லென்த் இந்த ஹைட் 6 சென்டிமீட்டர் இந்த இடத்துல அப்ப ஹைட் ஈக்குவல் டு 6 இருக்கு. இப்ப நம்ம வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்ப R1 வந்து 2.5 R2 வந்து என்ன 1 இதை ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் H வந்து என்ன 6 ஸ்கொயர் இதுக்கு ரூட் எடுப்போம் ரைட்டா. இப்ப பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கான வேல்யூ என்னன்னா √38 வந்து 25 வரும். சோ இதை ரூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 6.18 சென்டிமீட்டர் வரும் ரைட்டா. என்ன கண்டுபிடிச்சோம் எல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேல்யூல வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா சரி இது வந்து R2 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம R2 தான் வந்து இந்த ஹெமிஸ்பியருக்கான இது. இப்ப இதுதான் வந்து என்டையர் ஃபார்முலா ஓகேவா. இந்த ஒன்னாவது ஃபார்முலால அந்த வேல்யூ வந்து எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டிட் பண்றேன். இப்ப பை வந்து 22/7 ஒன்று வரும் ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா R1 பிளஸ் R2 R1 என்ன அப்படின்னா 2.5 இருக்கு பிளஸ் R2 வந்து 1 ரைட். சோ எல் வந்து என்ன சொல்லிருக்காங்க இப்ப நம்மளோட 6.18 வருது ரைட்டா. அதோட என்ன வரும் 2 சோ இன்ட்டு 22 வந்து 7 வரும் இன்ட்டு R2 வந்து 1 ஸ்கொயர் ஓகேவா. இப்ப இது எல்லாத்தையும் இது பண்ணணும்னு வச்சுக்கலாம் அடிச்சோம்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன 74.26 வந்து என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் சரிங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்ப நீங்க பார்த்தோன்னே வந்து இவ்வளவு இது இருக்கும் சரிங்களா. முதல்ல இந்த கொஸ்டினை வந்து என்னன்னா நம்மளுக்கான டயக்ராம் போட தெரியணும். செகண்ட் இந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா தெரியணும். தேர்டு இந்த ஸ்கொயர் எடுக்க தெரியும். √32.25 வந்து என்ன எடுத்துன்னு தெரிய வரணும். அது ஃபோர்த்து இதை எல்லாத்தையும் அடிக்கணும். இந்த கொஸ்டினை நீங்க எடுத்து சால்வ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மினிமம் நான் சொல்றேன் 15 நிமிஷம் வந்து கேளு 15 நிமிஷமே பத்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் நான் 15 நிமிஷம் போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர் கரெக்டா வருமானு தெரியாது சரிங்களா. அதனால சொல்றேன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா டைம் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியாது சரிங்களா. 25 கொஸ்டின் கேட்க போறாங்க இல்ல 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இதுக்கே நீங்க ஒரு 15 நிமிஷத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சு நிறைய கொஸ்டின் நீங்க வந்து லூஸ் பண்ண வேண்டியது. அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா.